நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே எங்களோடு நீர் பேசும். ஆண்டவரே நீர் எங்களோடு என்ன பேச வேண்டும் என்று சித்தமாக இருக்கிறீரோ அந்த வார்த்தைகளில் ஒன்றும் குறையாமல் இந்த வேளையில் நாங்கள் அதை தேவ பிரசன்னத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறோம். அதற்கு விரோதமாக எழும்புகிற எல்லா எதிர் வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆண்டில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த வாக்கு தத்தத்தை வைத்து தான் தியானித்து கொண்டு இருக்கிறோம் 1ஆம் தேதியிலிருந்து. அல்லேலூயா. குடும்ப ஆசீர்வாத ஜெபத்தில் போன வாரத்தில் நம்ம தியானித்தோம் ராகாபை குறித்து. ஆண்டவர் ராகாபை எப்படி நன்மையினால் திருப்தியாக்கினார், ராகாபுக்கு கொடுக்கப்பட்ட நன்மை எது என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அதே போல் இன்றைக்கு காலையில் நம்ம பார்த்தோம் தேவனுடைய சாயல் நம்முடைய வாழ்க்கையில் திருப்தியை கொடுக்கிறது. நம்ம வாழ்க்கையில் நமக்கு திருப்தி வேணும். திருப்தி என்றால் நிறைவு, ஃபுல்ஃபில்மெண்ட், ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதம் என்பதற்கு பேர் தான் திருப்தி. திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் மிதிப்பான். பசியுள்ளவனுக்கோ கசப்பான பதார்த்தங்கள் கூட அவனுக்கு எப்படி இருக்கும், தித்திப்பா தோணுமா. அல்லேலூயா. திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டை மிதிப்பான். தேன் கூட்டில் என்ன இருக்கும், தேன் இருக்கும். இங்கே நம்ம ஃபுல்லாக திருப்தி ஆயிட்டோன்னு வச்சுக்கோங்க, நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், தேன் கூட்டை பார்த்த அப்படின்லாம் நினைக்க மாட்டாச்சே, அதெல்லாம் வேணாம் அப்படின்னுவோம். ஆனால் ஒன்றுமே இல்லாமல் பசியோடு சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு அப்படின்றப்ப ஒரு நல்லா இல்லாத, ஒரு ஆறி போன, ஒரு ருசி இல்லாத, ஒரு கசப்பான சாப்பாடு கூட அது கூட கொஞ்சம் கிடைச்சா போதும். இந்த பசிக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் சொல்லுவாங்க ஒரு சிலர், நல்லாவே இருக்காது குழம்பு, ஆனால் சாப்பிட்டு முடிச்சோன்னு சொல்லுவாங்க ஏதோ பசிக்கு என்ன செஞ்சேன். ஆண்டவர் இந்த மாலை வேளையில் வந்திருக்கிறவங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் திருப்தி அடைந்தவர்களாய் தேன் கூட்டையும் மிதிக்கிற திருப்தியை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. அப்படின்னா என்ன தெரியுமா, இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, தேன் கூட்டையும் மிதிக்கிறேன்னா ஒரு சில நன்மைகளை பார்த்து ஏங்குறீங்கல்ல, இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் நமக்கு. ஏதாவது ஒரு நன்மையை சொல்லுங்களேன், பைபிள் ஸ்டடி மாதிரி ஏதாவது ஒரு நன்மையை சொல்லுங்களேன். ஏதாவது ஒன்றை பார்த்து ஏங்கிட்டு இருக்கிற, எதையுமே பார்த்து ஏங்கலையா? வீடு, கரெக்டு. அமுதாவுக்கு வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. எங்கே போனாலும் ஏதாவது ஒரு புது வீடு, பலன்னு புதுசாக வீடு கட்டிகிட்டு இருந்தால் என்ன ஒரு பிளான். நான் சொல்லுவேன் அடிக்கடி விட்டேன், ஒரு சீசன் பார்த்தீங்கன்னா இந்த சீட்டையாக பார்த்துட்டு போவேன். எங்கே போனாலும் சீட்டு பொண்ணு, இதே மாதிரி ஒரு சீட்டு பொண்ணு, இதே மாதிரி சீட்டு பொண்ணு. சர்ச்சுக்கு முதல் தகர சீட் போட்டிருந்தோம், அதனால் இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். அப்புறம் என்ன ஆச்சு, சீட்டு வாங்கியாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் இடத்த பார்த்தா இருக்கும், ஒரு இடத்த. அப்புறம் காம்பவுண்டையாக பார்ப்போம். இப்போ இந்த கூலிங் சீட்டை அடுக்கி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, எங்கேயாச்சும் முன்னாடி எங்கேயாவது அடுக்கி வச்சா நின்று, இது எங்கே வாங்கினீங்க, எவ்வளோக்கு வாங்கினீங்க, எத்தனை அடி தேவைப்படும் எல்லாம் கேட்போம். இப்போ திருப்தி அடைந்தவன் சீட்டு போட்டுட்டோம், தேன் கூட்டையும். இப்போ சீட்டு எங்கே அடுக்கியிருந்தாலும் அது என்னமோ போயிட்டு போதுப்பா. அந்த மாதிரி அமுதா இப்போ வீடு கட்டணும்னு ஆசைப்படுது. ஆனால் கர்த்தர் உன்னை திருப்தி ஆக்கும்போது நீ வீடுகளை கட்டி அதில் குடியிருப்ப. மற்ற வீடுங்களை புதுசாக பலன்னு இருக்கிற வீடை பார்த்தா அடப்போட இதை விட சூப்பராக கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் மிதிப்பான். பிள்ளைங்க ஆசைப்படுவாங்க, வாலிப பிள்ளைங்க. போயிடுச்சுங்க பிள்ளைங்கெல்லாம் கீழே, நல்ல வேலை இல்லை. நல்ல ஒரு வண்டி வாங்கணும்னு ஆசைப்படுங்க. என்ன வாங்கணுன்னு? ஆமாம், எங்கே போனாலும் அதுங்க கண்ணு எங்கே தான் இருக்கும், வண்டியில் தான் இருக்கும். ஆனால் கர்த்தர் அந்த பிள்ளைகளை திருப்திப்படுத்தும் போது அதுங்களுக்கு வண்டி வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் வண்டியை திரும்பி பார்க்குமா, எங்கேயாச்சும் யார் வண்டியாவது பார்க்குமா, அப்படியே பார்க்குமா அந்த வண்டியை. அல்லேலூயா. திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும். எது தேன் கூடு மாதிரி ஆசையாக இருக்குது, எதை நினச்சா பரவசமாக இருக்குச்சா, இது கிடச்சா எப்படி இருக்கும், அதை ஆண்டவர் மிதிக்க வைப்பார். அடப்போட இதை விட பெருசாக கர்த்தர் எனக்கு செஞ்சுட்டாரு. அல்லேலூயா. இதை பார்த்தெல்லாம் ஏங்கின காலம் ஒரு காலம் இருந்துச்சு சிஸ்டர், இப்போ இது ஆசையெல்லாம் எனக்கு இல்லை, கர்த்தர் எனக்கு கொடுத்துட்டார். அல்லேலூயா.
இப்படி சொல்லணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றுகிறவர், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். அல்லேலூயா. இந்த வருஷத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஒரு திருப்தியை நான் உனக்கு தருவேன். எப்பயுமே ஒரே விஷயத்தை பார்த்து எங்க வைக்க மாட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. திருப்தி அடைந்தவன் தேன்கூட்டையும் மிதிப்பான். ஆண்டவர் நம்மை திருப்திப்படுத்துகிற போது இன்னைக்கு காலையில் பார்த்தோம், தேவ சாயலை பெற்றுக்கொண்டவர்கள் திருப்தியாய் வாழ முடியும் அப்படின்றத குறித்து பார்த்தோம். இந்த மாலை வேளையில் வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுக்கிறார். சங்கீதம் 90:14, உம்முடைய கிருபையால் எங்களை திருப்தி ஆக்கும். நமக்கு திருப்தி எங்க இருந்து தெரியுமா வரும்? அவருடைய கிருபையினால வரும். காலையில் பார்த்தோம், அவருடைய சாயலை நாம் பெற்றுக்கொள்ளும் போது ஒரு திருப்தி உள்ள மனநிலைக்குள் நாம் கடந்து செல்வோம். அல்லேலூயா. திருப்தி உள்ள வாழ்க்கை என்பது திருப்தி உள்ள மனசுல தான் ஆரம்பிக்கும். மனசு என்ன ஆக்குவார் ஆண்டவர்? மனசை நிறைவாக்கிடுவார். நிறைந்த மனது, அதை சொல்லி பாருங்களேன். சொல்லுவாங்க நிறைஞ்ச மனசு அப்படின்வாங்க. அப்படி இருக்கணும் நமக்கு. சும்மா எதை பார்த்துமே பயந்துக்கிட்டு ஐயோ அப்படியா இப்படியா என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம். ஏசு இருக்கிறார். அல்லேலூயா. ஏசு கிறிஸ்து தனக்கு நேரிட போகிற யாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போனார். அவர் என்றைக்குமே அப்படியே ஐயோ என்ன நடக்குமோ என்ன நடக்குமோலாம் இல்லை. திருப்தியான மனநிலை இயேசுவுக்கு இருந்துச்சு. இந்த மாலை வேளையில் ஆண்டவருடைய கிருபை தான் நம்மளை திருப்தியாக்கும். நம்ம எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம், எவ்வளோ வேணாலும் நமக்கு படிப்பு இருக்கலாம், எவ்வளோ வேணாலும் வசதி இருக்கலாம். ஆனால் திருப்தியான ஒரு மனநிலை என்பது ஆண்டவர் கிருபையை பெற்றுக்கொண்டவங்களுக்கு தான் கிடைக்கும். அல்லேலூயா. கிருபையை பெற்றுக்கொள்வது அப்படின்னா, கிருபைனா தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படுகிற தேவனுடைய ஈவு, இல்லைன்னா தேவனுடைய தயவு. தகுதி உள்ளவங்களுக்கு கொடுக்கறது வேற. நம்மளாம் யாருக்காச்சும் கொடுக்கணும்னா என்ன எதிர்பார்ப்போம்? தகுதி இருக்கணும்னு எதிர்பார்ப்போம்ல. நான் அடிக்கடி சொல்வேன், ரோட்டில் ஒருத்தவங்க எனக்கு ஒரு 10 ரூபா கொடுங்கம்மான்னா உனக்கு கை கால் நல்லா தானே இருக்குன்னு வாங்க ஒருத்தவங்க. அந்த வார்த்தையை கேட்டாலே கோபமாக வரும். நம்ம ஒரு 10 ரூபா கொடுக்குறதுனால அவங்க கை காலெல்லாம் வீணாக போகணுமா? கை கால் நல்லா இருந்தால் என்ன, கொடுத்த 10 ரூபா கொடுக்குறேன்னு நமக்கு என்ன? அல்லேலூயா. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். 10 ரூபா கொடுக்குறதுக்குள்ளே இவங்க என்ன செய்கிறாங்க, ஏது செய்கிறாங்க, நம்ம கொடுக்குறது கரெக்டாக தப்பா, இவங்க இதை வாங்கி இதை பண்ணுவாங்களா, இவங்க என்னத்தையோ பண்ணிட்டு போகிறான் இல்லைன்னு கேட்குறாங்கல்ல. ஒரு 10 ரூபா கொடுத்தாதான் என்ன? அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு மற்றவங்ககிட்ட அந்த மாதிரி நாம் நடந்துக்கிறோமோ அந்த மாதிரி தான் ஆண்டவர் நம்மக்கிட்ட நடந்துக்குவார். அல்லேலூயா. ஒரு நாள் எங்கள் வீட்டில் ஒரு அம்மா வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. அங்கே இளங்கோத்தர் வீட்டில் இருந்தப்ப அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அந்த மாதம் ஆரம்பித்து ஒரு வாரம் கூட அவங்க வேலைக்கு வரல. அதில் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அவங்க அவ்வளோ நாள் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. நாய் கடிச்சிருச்சு அவங்கள. நாய் கடிச்சோடனே என்ன செஞ்சிட்டாங்க, என்னால் வேலைக்கு வர முடியாது. ஒரு 1ஆம் தேதி அவங்க சம்பளம் வாங்கினாங்க. ஒரு 4-5 தேதியில் அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, நாய் கடிச்சிருச்சு, வர முடியலன்னு சொல்லி வேலையை விட்டு என்ன பண்ணிட்டாங்க, நின்றுட்டாங்க. அடுத்த மாதம் 1ஆம் தேதி வரும்போது நான் நினச்சேன், அவங்களுக்கு 6 நாள் வேலை செஞ்சுருக்காங்க, எவ்வளோ கொடுக்கணும்? மாதம் ஒரு 1000 ரூபான்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு சம்பளம். ஆனால் 1000 ரூபா இல்லை, இப்போ கம்மி தான். நமக்கு தான் நம்ம கணக்கில் கொஞ்சம் வீக்கு. இப்படி 1000 100ன்னா தான் நம்மளுக்கு புரியும். 1000 ரூபா சம்பளம்னு வச்சுக்கோங்க. அவங்க ஒரு வாரம் தான் வேலை செஞ்சுருக்காங்க, எவ்வளோ கொடுக்கலாம் அவங்களுக்கு? 250 ரூபா கொடுக்கலாம், இல்லைன்னா 200 ரூபா கொடுக்கலாம். நான் அவ்வளோதான் எடுத்து வச்சேன். எடுத்து வச்சுட்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு அவங்க வரட்டும் கூப்பிட்டு அனுப்பி கொடுக்கலான்றப்ப ஆண்டவர் சொன்னார், ஏன் முழுசாக கொடுத்தா என்னன்னு? அல்லேலூயா. முழுசாக கொடுத்தா என்ன? இல்லை ஆண்டவரே, அவங்க செய்யலையே, ஒரு வாரம் தானே செஞ்சாங்க. அப்படியெல்லாம் நான் கணக்கு பார்த்துருந்தா இன்னைக்கு நீ நிற்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. உடனே அவங்கள வர சொல்லி 1 மாத சம்பளத்தையும் என்ன செஞ்சாச்சு, கொடுத்தாச்சு. எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். கிருபை வேணும் அப்படின்னா நாம் மற்றவங்ககிட்ட நடந்துக்கிறது கொஞ்சம் தாராளமாக நடந்துக்கணும். அல்லேலூயா. இழுத்து பிடிச்சி பார்த்து இன்னைக்கு காலையில் மொய்யெல்லாம் பற்றி பைபிள் ஸ்டடியில் பேசுகிறோம். பைபிள் ஸ்டடியில் எப்படி மொய் வைப்பது, திருமணத்திற்கு மொய் வைப்பது எப்படி, தாராளமாக நம்ம கொஞ்சம் இருப்போமே. கர்த்தர் நமக்கு எப்படி இருக்கிறாரு? இல்லைன்னா உங்களை கஷ்டப்படுத்தலை, இருக்கிறவங்கள சொல்கிறேன். இருக்கிறவங்க மொய் நோட்டை எடுத்து பார்க்கக்கூடாது. ஜாதக நோட்டை தூக்கி போடுற மாதிரி மொய் நோட்டை தூக்கி போட்டு ஒரு கணக்கு வழக்குக்காக வேண்டாம் வச்சுக்கோங்க. அதை பார்த்து வைக்கக்கூடாது. இல்லை வைக்கலாமா? பார்த்து வைக்கக்கூடாது தானே. இப்போ யார் இருக்கா?
பிள்ளைங்கள்லாம் எல்லாம் கீழே போயிடுச்சுங்க, பொம்பளை பிள்ளைங்கள்லாம். ஆமாம், இப்போ மேகாவுக்கு இன்னும் ஒரு 7-8 வருஷம் கழிச்சு கல்யாணம்னு வச்சுக்கோங்க. பிரியா வந்து பத்திரிக்கை வைக்கும், யார்கிட்ட? அமுதாட்ட வந்துருன்னு. அமுதா உடனே அந்த மொய் நோட்டை எடு, நம்ம வீடு பிரதிஷ்டை பண்ணோம்ல, அந்த மொய் நோட்டை எடு. பிரதிஷ்டைக்கு பிரியாக்கா எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். பிரியாக்கா 500 ரூபா வச்சுருக்காங்க, சரி நம்ம ஒரு 501 வைப்போம். அல்லேலூயா. அப்படி வைக்கவே தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்ட ஜனங்கள், தேவ கிருபையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற ஜனங்கள் இப்படிப்பட்ட கணக்கு வழக்கிலேருந்து வெளியே வரணும். ஒரு நாள் இப்போல்ல ஒரு 5-6 வருஷம் இருக்கும், நாங்கள் வந்துக்கிட்டு இருந்தோம் நம்ம மேலப்புதூரில். மழை வந்துருச்சு. மழைக்கு ஒதுங்கி நின்றுக்கிட்டு இருந்தோம். அந்த இதுக்கிட்ட பிஜி நாயுடுக்கிட்ட நின்றுட்டு இருந்தப்போ ஒரு அம்மா வந்து பூ விற்கிற அம்மா பூ கொண்டு வந்துச்சு. பூ கொண்டு வந்து வாங்கிக்கங்கம்மான்னுச்சு. நான் சொன்னேன், இல்லைங்க எனக்கு வேணாம், நான் பூ வைக்க மாட்டேன் அப்படின்னு. அப்படியாம்மா, சரிம்மான்ட்டு போயிடுச்சு. அப்போ அவங்கள பார்க்க எனக்கு எப்படி இருந்துச்சு, ஒரு வயசானவங்க பாவம், பூ விற்க நம்ம பூ வைக்க மாட்டோம், வேணாட்டோம். அப்புறம் அந்த அம்மாவை வாங்கம்மான்னு கூப்பிட்டு அந்த பூவை கொடுங்க அப்படின்னு சொன்னேன். எவ்வளோம்மா அந்த பூ அப்படின்னா, அது 60 ரூபாயோ எவ்வளோ சொன்னிச்சு. 100 ரூபாயை கொடுத்துட்டு அந்த பூவை நான் சொன்னேன், இந்த பூவை நீங்கள் இன்னும் போய் அங்கிட்டு இங்கிட்டு சுற்றக்கூடாது. என்னங்க எதில் ஏறிடணும்? பஸ்ஸில் ஏறி வீட்டுக்கு போங்க, நான் பூ வைக்க மாட்டேன். இந்த பூவை போகிற வழியில் யாராவது கேட்டால் கொடுங்க, இல்லைன்னா தூக்கி போட்டுருங்க. அந்த சம்பவம் நடந்து ஒரு 2 நாள் தான் ஆனிச்சு. எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து கர்த்தர் மிகப்பெரிய ஒரு நன்மை எங்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எதிர்பார்க்கவே இல்லை, கொஞ்சம் கூட என்ன செய்யலை, யோசிக்கவே இல்லை. இப்படி நமக்கு ஒன்று நடக்குமான்னு தெரியாத, ஆனால் ஆண்டவர் அதை செய்தார். ஏன் தெரியுமா? தேவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். ஆண்டவர் அவருடைய கிருபையினால் நம்மளை திருப்தி ஆக்கணும்னா அப்படிப்பட்ட கிருபையுள்ள எண்ணங்கள் நமக்கு வேணும். அல்லேலூயா. நம்முடைய எண்ணங்களில் அந்த விசாலமான ஒரு கிருபை பொருந்தின எண்ணங்கள் நமக்கு இல்லாமல் இருக்கும்போது நாம் அதை ஆண்டவர்கிட்ட என்ன செய்ய முடியாது, அறுத்து கொள்ள முடியவே முடியாது. அல்லேலூயா. கிருபையிலே ஆண்டவர் நம்மை திருப்தி ஆக்குகிறாராம். தேவ கிருபை நம்ம மேலே பெருகணும்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும். ஆண்டவரை அதிகமாக துதிக்கணும். ஆண்டவரை என்ன செய்யணும்? அதிகமாக துதிக்கணும். இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே, எனக்கு நல்ல சுகத்தை கொடுத்துருக்குறீங்க, உமக்கு நன்றி. எனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துருக்குறீங்க, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பேசக்கூடிய நாவை எனக்கு என்ன செஞ்சுருக்கிறீங்க, கொடுத்துருக்குறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். நேசிக்கிற மனிதர்களை கொடுத்துருக்குறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். 10 பேர் இருக்காங்கன்னா ஒருத்தர் நமக்கு சரியாக இல்லை அப்படின்னா அந்த ஒருத்தரை வச்சு மீதி உள்ள 10 பேரையும் நம்ம இந்த காலத்தில் யாரையும் நம்ப முடியாது. அப்படி சொல்லக்கூடாது. அப்படி என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. உங்கள் கூட வேலை செய்கிறவங்க ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்கன்னா 4 பேர் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னா அந்த 4 பேர் தான் அந்த உலகம் கிடையாது. உடனே சொல்லக்கூடாது, யாருக்கு நன்மை செய்யக்கூடாங்க, யாரையும் இந்த காலத்தில் நம்ப முடியாதுங்க, யாருமே நன்றி இல்லாதவங்க, உலகமே அப்படிங்க, உலகமே இப்படிங்க. உலகம் எல்லாமே நல்லா தான் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. உலகம் நல்லா தான் இருக்குது. உலகத்தை படைத்த இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவராக இருக்கிறார். நம்மை தெரிந்து கொண்ட ஆண்டவர் நம்ம மேலே இரக்கமாக இருக்கிறார், நம்ம மேலே கிருபையாக இருக்கிறார். நம்ம சாப்பிட்டோமான்னு பார்ப்பாரு, நம்ம தூங்கினோமான்னு பார்ப்பாரு. ஏன் இந்த பிள்ளை கஷ்டப்படுது, என்ன வேணும், ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய். அல்லேலூயா. அழுகும்போது கூட ஏன் அழுகிறேன்னு கேட்குற ஒரு தெய்வத்தை தான் நாம் ஆராதிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொண்ட நம்ம எப்படி இருக்கணும், நல்லா ஸ்தோத்திரம் பண்ணணும். நல்லா என்ன செய்யணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆண்டவரே உங்கள் கிருபை என் மேலே என்ன செய்யட்டும், பெருகட்டும். ஆண்டவரே கிருபைக்காக ஸ்தோத்திரம், கிருபைக்காக. இப்போ இருக்கிற மாதிரி நம்ம எப்பயுமே இருக்க மாட்டோம். இன்னொரு குடும்பத்தை எனக்கு தெரியும், இவ்வளோ இதுதான் அவங்க வீடு, 10க்கு 10 கூட இருக்காது, ஒரு 8க்கு 10 அப்படி தான் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் 7க்கு 10 இருக்கும். டோட்டல் வீடே அதுதான், அதுக்குள்ளே தான் சமைச்சிக்கணும். ஒரு சின்ன ஸ்டூல் இருக்கும், அந்த பின்னாடி இருக்கு பாருங்கள், அந்த மாதிரி ஒரு ஸ்டூல் இருக்கும். ஸ்டூல் மேலே தான் என்ன வச்சுருப்பாங்க, ஒரு 3 ஸ்டவ் வச்சு சமைப்பாங்க. ஸ்டூலுக்கு அடியில் தான் கிச்சன் செல்ஃபு, ஸ்டூலுக்கு அடியில் தான் சோத்து பானை இருக்கும், குழம்பு சட்டி இருக்கும், தட்டு இருக்கும், டம்ளர் இருக்கும், எல்லாம் ஸ்டூலுக்கு அடியில் இருக்கும். ஸ்டூலுக்கு மேலே ஒரு ஸ்டவ்வும் 2 பாத்திரமும் இருக்கும். ராத்திரி ஆகிட்டா அந்த ஸ்டவ்வையும் பாத்திரத்தையும் எடுத்து அடியில் வச்சுருவாங்க. ஸ்டவ்வையும் பாத்திரத்தையும் எடுத்து எங்கே வச்சுருவாங்க, ஸ்டூலுக்கு அடியில் வச்சுருவாங்க. வச்சுட்டு ஸ்டூலுக்கு மேலே அந்த பையன் படுத்து தூங்குவான், அந்த அம்மா கீழே படுத்து தூங்கும், இதே வரக நெறியில். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கி அந்த குடும்பம், அவங்க வீடு எப்படி இருக்குது தெரியுமா? அல்லேலூயா. அந்த அந்த அவங்க டோட்டல் வீட்டை விட பெருசாக பாத்ரூம் டாய்லெட்லாம் 3-4 கிடக்குது. அல்லேலூயா. இன்றைக்கி கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தி இருக்கிறார். சாதாரண எம்காமோ என்னமோ தான் அவன் படித்தான்.
ஆண்டவர் அந்த குடும்பத்தை என்ன செய்தார்? ஆசீர்வதிச்சார். நான் கேட்பேன், எங்கப்பா படுப்பா, எங்கே தாஸ் படுப்பா? அவன் பேர் தாஸ். எங்கே தூங்குவா? இந்த கிச்சன் தான், பெட்டு தான். நைட்டில் பெட்டு, காலையில் கிச்சன். கர்த்தர் அந்த குடும்பத்தை எப்படி உயர்த்துறாரு? எல்லாரும் ஏளனமாக பார்ப்பாங்க. ஏன் இன்னும் போனால் ரட்சிக்கப்பட்டதுங்க கூட அவங்கள அந்த அம்மாவை சேர்த்துக்காதுங்க. எதுவும் அது கிடக்குது அப்படின்வாங்க. அல்லேலூயா. அது கிடக்குதுன்னது இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க? கர்த்தர் அவர்களை உயர்த்தி இருக்கிறாரு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஸ்தோத்திரம் தான். அநேகருடைய ஸ்தோத்திரம். நல்லா ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். முறுமுறுக்கக்கூடாது. இது என்ன அப்படி இருக்குது, அது என்ன இப்படி இருக்குது, இது ஏன் சரியில்லை, அது ஏன் சரியில்லை. எது சரியாக இல்லைன்னாலும் அது சரியாகிறதுக்கான ஒரு நாள் வரும். அல்லேலூயா. எல்லாமே அப்படியே இருக்கவே இருக்காது. மாறாவின் தண்ணீரை மதுரமாக்குனவர் நம்முடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலைகளை என்ன செய்வார்? மாற்றுவார். இங்கே தான் நம்மளுடைய கஷ்டம், இங்கே தான் நம்ம பிரச்சனை, இங்கே தான் நம்ம தேவை, இங்கே தான் நம்ம போராட்டம், இங்கே தான் நம்ம வியாதினா நமக்கு தேவையான அற்புதம் இங்கே இருக்கும். அல்லேலூயா. நமக்கு தேவையான அற்புதம் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இப்போ இந்த இடத்துல இருந்து ஜெபம் பண்ணிட்டு அந்த அற்புதத்தை எடுக்க நம்ம போய்கிட்டே இருக்கோம். போய்கிட்டு இருக்க நேரத்தில் முறுமுறுத்தோம்னா திரும்பி பின்னாடி போவோம். ஜெபம் பண்ணிட்டு முன்னாடி வருவோம், முறுமுறுத்துட்டு பின்னாடி போவோம். அதனால தான் அதை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அல்லேலூயா. ஸ்தோத்திரத்தோடு நீங்கள் போக ஆரம்பிச்சிங்கன்னா சீக்கிரம் பெற்றுக்கொள்ளலாம். முறுமுறுத்தோம்னா கொஞ்சம் என்ன செய்யும்? ஆமாம், ஜான் ஏறினா என்ன சறுக்குதுன்னு வாங்க, முளம் சறுக்குச்சு அப்படின்வாங்க. நமக்கு முளமெல்லாம் சறுக்காது. ஜான் ஏறினா 8 முளம் மேலே போயிட்டான்னா, ஒரு ஜான் தான் ஏறினா 8 முளத்துக்கு மேலே போயிட்டான். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நடத்துகிற தேவன். அவர் புல்லுள்ள இடங்களில் என்ன செய்கிறவர்? நடத்துகிறவர். இன்றைக்கி ஒரு தீர்மானத்தோடு போங்க. இங்கேருந்து போகும்போது, இனிமேல் நான் முறுமுறுக்க மாட்டேன், இனிமேல் நான் ஆண்டவரை குறை சொல்ல மாட்டேன், இனி நான் மனிதர்களை யாருமே என்ன செய்ய மாட்டேன், குறையே சொல்ல மாட்டேன். ஆண்டவரே என்னவா இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லுவேன். யார்கிட்ட சொல்லுவேன்? உங்கள்கிட்ட சொல்லுவேன். இன்றைக்கி பைபிள் ஸ்டடியில் நிர்வாணின்னா யாருன்னு பார்த்தோம். அல்லேலூயா. நிர்வாணி என்றால் யார் என்பதை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு சில காரியங்களை இன்னைக்கு நிர்வாணி அப்படின்னா தன்னுடைய உணர்ச்சி முழுசையும் ஒரு மனுஷன்கிட்ட கொட்டிட்டா அவன் நிர்வாணி. கோபம் வருது, அகஸ்டின் மேலே எனக்கு கோபம் வருதுன்னா கத்துன்னு கத்தி திட்டி கொட்டிட்டேன் அப்படின்னா, உணர்ச்சிகளை மூடி வைக்க தெரியாமல் ஒரு மனிதருக்கு முன்னாடி உணர்ச்சிகளை அப்படியே கொட்டிட்டோம்னா நமக்கு பேர் தான் என்னது? நிர்வாணி. அதை கட்டுப்படுத்த தெரியணும், அதை மறைக்க தெரியணும். அப்படி கொட்டிட்டா அந்த பாத்திரம் என்னவாயிரும்? காலியாயிரும். அந்த கோபத்தின் உணர்ச்சி என்ற அந்த பாத்திரம் என்ன செஞ்சிடும்? காலியாயிரும். அதனால தான் பாருங்களேன், ரொம்ப கத்துன்னு கத்திட்டு ஆடுறவங்கலாம் 10 நிமிஷத்தில் வந்து சாரி கோச்சுக்காதன்னு வாங்க. பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஏன் நாங்கள் எல்லாம் காலி ஆயிடுச்சு. அவ்வளோத்தையும் அள்ளி கொட்டிவிட்டு கொஞ்ச நேரத்தில் வந்து சாரி அப்படின்வாங்க. நான் சாரி சொன்னது தப்பு சொல்லலை, ஆனால் கொட்டினது தப்பு. கொட்டவே நமக்குள்ளே எழும்புகிற உணர்ச்சிகளை கூட நம்மளால் கட்டுப்படுத்த முடியலைன்னா நம்ம எங்கேருந்து போய் சாத்தானை போய் கட்டுறது சொல்லுங்கள்? அவன் வந்து மிதின்னு மிதிப்பான். கட்டுன ஏய் முதல்ல ஒன்றை கட்டு. உணர்ச்சிகளை கையாள தெரியணும். உணர்ச்சிகளை கையாள்வது தான் வாழ்க்கையின் மிகப்பெரிய கலை. அல்லேலூயா. நம்மெல்லாம் எல்லாரும் அப்படியே முற்றும் துறந்த முனிவர்கள் இல்லை. நமக்கும் கோபம் வரும், நமக்கும் ஆதங்கம் இருக்கும், நமக்கும் எதிர்பார்ப்புகள் இருக்கும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறாதப்ப நமக்கு என்ன வரும்? டென்ஷன் ஆகும், எல்லாமே வரும். நாம் மனிதர்கள். ஆனால் அதுக்கு மேலே பரிசுத்த ஆவியானவர்னு ஒருத்தர் நமக்கு இருக்கிறார். அவருடைய துணையோடு நாம் உணர்ச்சிகளை என்ன செய்யணும்? ஆமாம், ஒரு சிலர் ஜெபத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட இப்போ எப்படி பேசக்கூடாதோ அப்படிலாம் பேசுவாங்க. ஆமாம் போங்க ஆண்டவரே, என்ன ஆண்டவரே இப்படி ஆண்டவரே அப்படி ஆண்டவரே, ஆமாம் எத்தனை தடவை நீங்கள் எனக்கு அர்ச்சனை கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே, என்ன ஆண்டவரே செஞ்சீங்க, இப்படிலாம் ஆண்டவர்கிட்ட போய் பேசிகிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் கூட நம்ம பேசுகிறது யாருன்றது கூட என்ன செய்யல அவங்களுக்கு நிதானம் இல்லாமல். அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த ஒரு உணர்ச்சியையும் எந்த ஒரு மனிதர்கள் முன்பாகவும் 100% கொட்டி பாத்திரத்தை காலியாக்கிடக்கூடாது. அதனால தான் அந்த கோவம்ன்ற உணர்ச்சியை கடன்னு கொட்டி முடித்தோடனே போய் சிரித்து போய் பேசுவாங்க. அப்புறமா அதே மாதிரி தான் சந்தோஷன்ற உணர்ச்சியையும் எந்த ஒரு மனிதர்கள் முன்பாக அப்படியே போய் கொட்டக்கூடாது. நான் இப்போ மேகா மேலே ரொம்ப பாசமாக இருக்கேன், ரொம்ப பிரியமாக இருக்கேன் அப்படின்னா அந்த உணர்ச்சியை போய் அப்படியே அதுக்கிட்ட போய் என்ன செய்யக்கூடாது? கொட்டுனேன்னா கொஞ்ச நேரத்தில் அந்த கொட்டி கொஞ்ச நாளில் அந்த பாத்திரம் காலி ஆயிரும். அப்புறம் எனக்கு மேகாவை பிடிக்காது. பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் பேர் திடீர்னு அப்படியே ரொம்ப ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அப்படியே நீ இல்லாமல் நான் இல்லாமல் அப்புறமேட்டு பிடிக்காது. அவங்க அப்போ முன்னாடி மாதிரிலாம் இல்லைங்க அப்படின்வாங்க. அப்படி இல்லை, நீ அவங்க உள்ள உன் பாத்திரம் என்னவாயிடுச்சு?
இயேசுக்கிட்ட சந்தோஷமாக இருக்க அவரோட ஐக்கியம் கொள்ள அவரோட உறவாட தான் அன்பின் அபிஷேகம் அதிகமாக ஊற்றப்பட்டுக்கிட்டே இருக்கும். மனிதர்களோட ரொம்ப நம்ம பழகிக்கிட்டு ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா குறையதான் செய்வோம், ஒழிய கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தணும், முறுமுறுக்கக்கூடாது, ஆண்டவர்கிட்ட சலிக்கக்கூடாது, கோவப்படக்கூடாது, யார் மேலேயும் தேவையில்லாமல் என்ன செய்யக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. ஆமாம் இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, எல்லாருமே சரியில்லை, நான் சரியாக இருக்கணும்னு முயற்சி பண்ணேன்னா எனக்கு என்ன வராது, டென்ஷன் வராது. எல்லாரும் தப்பு செய்கிறவங்களா இருக்கட்டும், நான் நல்லது செய்யணும். மற்றவங்க சரியில்லை. ஒரு பொண்ணு சொன்னிச்சு, எங்கள் அப்பா இப்படி இருக்கிறாரு, நான் அதனால் எங்கள் அப்பாட்ட பேசுவேன். நான் சொன்னேன், உங்கள் அப்பா கெட்டவராக இருக்கிறனால நீ ஏன் கெட்டவன் ஆகுற, நீ நல்லவளாகவே இரு. உன்னுடைய அந்த குவாலிட்டியை நீ ஏன் குறைச்சிக்கிற? முறுமுறுப்போ குறை சொல்கிறது, ஆமாம் ஒருத்தர் மேலே உள்ள காரியத்தை சொல்லி 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 அதை பெருசாக்குறது. ஒரு நாள் வச்சோம் சர்ச்சில், ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி வச்சோம். பேதுரு யார் அப்படின்னு கேட்டோன்னே என்ன சொன்னோம், அவர் மறுதளித்தவர். பேதுரு யார், மறுதளித்தவர். ராகாபு யார், வேசி. இப்படித்தான் இதெல்லாம் மாற்றி பேதுருக்கு பேர் மறுதளித்தவர் இல்லை, இரத்த சாட்சியாக மரித்தவர். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்னு சொன்ன அப்படிப்பட்ட தேவனுடைய மனுஷன். ராகாப் வேசி அல்ல, தாவீதோட பாட்டி. எல்லாத்தையும் மாற்றி மாற்றி கரெக்டாக பார்க்கணும், மாற்றி பார்க்குறதில்ல, கரெக்டாக என்ன செய்யணும் பார்க்கணும். பேதுருவையே குறை சொல்கிறவங்க, நம்ம பவுலையே குறை சொல்கிறவங்க. பவுல் ஏன் அங்கே போகும்போது தலைச்சவரம் பண்ணார், அவர் என்னமோ பண்ணிட்டு போகிறார், உனக்கு என்ன நல்ல விஷயம் எவ்வளோ சொல்லியிருக்காரு, அதுக்கு அர்த்தம் என்னன்றலாம் பைபிள் ஸ்டடியில் வந்தவங்களுக்கு தெரியும். பைபிள் ஸ்டடிக்கு வர்றது கிடையாது, பைபிளை குறித்த நாலேஜ் கிடையாது. சர்ச்சுக்கு வாரத்தில் மாதத்தில் ஒரு நாள் 2 நாள் வர்றது, வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு டெத்தில் போய் மொட்டை அடிச்சுட்டு உட்காந்துருக்கு. ஒன்று ரசிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தது, மொட்டையெல்லாம் எடுத்துட்டு என்ன அப்படின்னா பவுல் பண்ணார்ல. அல்லேலூயா. வசனத்தை கரெக்டாக பவுல் மேலேயும் குறை சொல்லிக்கிட்டு, இவங்க மேலே குறை சொல்லிட்டு, அவங்க மேலே குறை சொல்லிக்கிட்டு, சகை மேலே ஒரு குறை, அந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்கும். பரிசுத்தவங்க நம்ம யாரையுமே என்ன செய்யக்கூடாது, முறுமுறுப்பு இல்லாமல் ஆண்டவரே உங்கள் கிருபை 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 கிருபையில் நாம் என்ன செய்யணுமா, பலப்படணும். அல்லேலூயா. ஆதலால் என் குமாரனே கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையிலே நீ என்ன செய்ய, பலப்படு. கிருபையை நாம் பெற்றுக்கொண்டோம், ஆனால் கிருபையில் பலப்படணும். அல்லேலூயா. கிருபையில் பலப்படும் போது தான் ஒரு திருப்தி உள்ள வாழ்க்கையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். மற்ற எல்லாத்துலேயும் பலப்பட நமக்கு தெரியும். 5 லட்ச ரூபா கொடுத்தா 5 லட்சத்தை எப்படி 10 லட்சம் ஆகான்னு தெரியும். அதில் பலப்படுறதுக்கு தெரியும். கையில் இருந்துச்சுன்னா அந்த காசை எப்படி பெருக்கிறதுன்னு தெரியும். பிள்ளை படிக்கலைன்னா எப்படி அந்த பிள்ளைய என்ன செய்கிறது, இப்போ டெவலப் பண்ணுறேன்னு தெரியும். எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு தெரியும், எப்படி ஹேர் கட் பண்ணணும்னு தெரியும். பசங்களுக்கு எப்படியோ பண்ணுறானுங்க, எல்லாமே தெரியும். கிருபையில் பலப்படுறது எப்படின்னு தெரியாது. கிருபையில் கிருபையில் எப்படி தெரியுமா பலப்படணும், சரீரம் பலப்படணுன்னா என்ன செய்யணும், நல்ல சாப்பாடு சாப்பிடணும். நல்ல காய்கறிகள் கீரை பழம் சாப்பிட்டா சரீரம் என்ன செய்யும், பலப்படும். பொருளாதாரத்தில் பலப்படணுன்னா என்ன செய்யணும், பல விதத்துலேயும் என்ன செய்யணும், அதை பெருக்கிறதுக்கு தான் நிறைய வழி இருக்குது என்னென்னமோ. ஆனால் கிருபையிலே பலப்படணுன்னா காலைதோறும் அவர் கிருபை புதிதாக இருக்கிறது, புதிய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. வாழ்க்கையில் எதை பெற்றுக்கொள்கிறோமோ இல்லையோ கிருபையை பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. கிருபையை பெற்றுக்கொள்ளணும். கிருபையை பெற்றுக்கொள்ளாமல் ஒரு நாளை நீங்கள் தொடங்குனீங்கன்னா அந்த நாளில் ஒருவேளை உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் நல்லா நடக்கலாம், ஆனால் எதுவுமே நிலச்சிருக்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும். கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. கிருபையை பெற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே சரியாயிடும். காலையில் எந்திரிச்சு ஆண்டவரே கிருபை தாங்கப்பா, ஆண்டவரே கிருபை தாங்க, ஆண்டவரே கிருபை தாங்க, ஆண்டவரே கிருபை தாங்க கேளுங்களேன். காலையில் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. பெற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போங்க, பெற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் காலேஜுக்கு போங்க, பெற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போங்க. ஒருத்தவங்க ஒரு நாள் வேலைக்கு போகல, காலையில் ஒரு 9 மணிக்கு மேலே ஃபோன் பண்ணாங்க, என்னப்பா இன்றைக்கி வேலைக்கு போகலையா? இல்லை. ஏன் போகல? இன்றைக்கி காலையில் நான் ப்ரேயர் பண்ணல, காலையில் கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு, நைட்டு டேப்லெட் சாப்பிட்டேன், அதனால் என்ன செய்யலை, ப்ரேயர் பண்ணல, அதனால் எனக்கு வேலைக்கு போகிறதுக்கு இன்றைக்கி சமாதானமாக லீவ் போட்டுட்டு நான் தேவனுடைய பலனை என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். இன்னொரு பையன், ஒரு வாலிப பையன், அவன் ஒரு நாள் அப்படி தான் வேலைக்கு போகல. ஏன் தம்பி வேலைக்கு போகல அப்படின்னா,
இன்றைக்கி ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ண போகிறேன், அதனால் லீவ் போட்டேன். ஏன் அப்படின்னா, நேற்று எங்கள் வேலை செய்கிற இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை, கோவப்பட்டுட்டேன், ஒருத்தரை திட்டேன். அப்போ தான் ஆவியானவர் உணர்த்தினார், நீ ரொம்ப பலவீனமாக இருக்கிற, ஆத்துமாவில் எப்படி இருக்கிற, பலவீனமாக இருக்கிற, அதனால் என்னை பலப்படுத்திக்கிறதுக்காக ஃபாஸ்டிங் இருக்கிறேன். அல்லேலூயா. எவ்வளோ அருமையான ஜனங்கள் பாருங்கள். அல்லேலூயா. என்னை பலப்படுத்திக்கிறதுக்காக ஃபாஸ்டிங் இருக்கிறேன். கிருபையில் நான் பலப்படணும், தேவ கிருபையில் நான் பலப்படணும், தேவ உறவில் நான் பலப்படணும். அதனால ஃபாஸ்டிங், அதனால நைட் ப்ரேயர். அல்லேலூயா. தேவ கிருபையில் பலப்படும் போது ஒரு திருப்தியான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். கிருபையை பெற்றுக்கொள்றதுக்கு எங்கேயும் போவேன், நான் அங்கே போகணும், இங்கே போகணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். காலையில் கூட நான் சொல்லியிருந்தேன், ஒரு பிரச்சனை அப்படின்றப்ப எனக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வசனம் கொடுங்க, எந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணணும், எந்த வசனமும் வேணாம். இயேசுவே என் மேலே இரக்கமாயிரும், இயேசுவே எனக்கு உதவி செய்யும், இயேசுவே உங்கள் கிருபை எனக்கு தாங்க, இப்படி கேட்டாலே போதும், அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் நமக்கு உதவி செய்ய வல்ல, அவர் தேவ தூதர்களுக்கு உதவியாக கை கொடுக்காமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவர். அவரை நோக்கி கூப்பிட்டா போதும், அவரை நோக்கி, ஆண்டவரே உங்க கிருபையில் என்ன செய்யணுமா, பலப்படணும். இன்னும் ஒரு வசனம் வாசிக்கலாம். யோனா 2வது அதிகாரம் 8வது வசனம். அல்லேலூயா. பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை, ஆண்டவர் கிருபையுள்ள தேவனுங்க, நாம் ரட்சிக்கப்பட்டதே கிருபையால் தான். அல்லேலூயா. அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு கொடுத்துருக்கும் போது அந்த கிருபையை நாம் இழந்து போகாமல் ஜாக்கிரதையாக இருக்கணும். கிருபையை என்ன செஞ்சிடக்கூடாது, கிருபையை எப்போ தெரியுமா இழப்போம், பொய்யான மாயைகளை பற்றி கொள்ளும்போது. இயேசுவை பற்றி கொள்ளாமல் உலகத்தின் மாயைகளை பின்தொடர்ந்து போகும்போது கிருபையை இழந்து போவோம். அல்லேலூயா. வீண் மாயையை பற்றி கொள்ளக்கூடாது. வீண் மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிப்பார்கள். கிருபையை போக்கடிக்கக்கூடாது. கிருபை நமக்கு கிடைச்சதே பெரிய விஷயம், அதை என்ன செஞ்சிடக்கூடாது. ஒரு வசனம் இருக்கு, என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய் விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டியை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். அவர் அங்கலாய்க்கிறார் பாருங்களேன். அவர் தகப்பன், அவர் நல்ல தகப்பன். அல்லேலூயா. சும்மா தகப்பன் இல்லை, அவர் நல்ல தகப்பன், நம்மை விசாரிக்கிறவர், நம்ம மேல கண்ணும் கருத்துமா இருக்கிறவர். அல்லேலூயா. முத எனக்கு ஏசப்பாவை பற்றி சொன்னாங்க, அவர் நமக்கு அப்பான்னாங்க. எனக்கு அப்படி சொல்லவும் தான் எனக்கு ஏசப்பாவை ரொம்ப பிடிச்சிருச்சு. என் கூட ஒரு பிள்ளை வரும், இந்த அப்பான்றனால தான் எனக்கு ஏசப்பாவை பிடிக்கலன்னுச்சு. அப்போ அந்த பிள்ளைகிட்ட சொன்னாங்க, இயேசு உனக்கு அம்மான்னாங்க. அல்லேலூயா. இயேசு அப்பாவுக்கு அப்பாவாக இருப்பார், அம்மாவுக்கு அம்மாவாக இருப்பார், அண்ணனுக்கு அண்ணனாக இருப்பார். அவர் நமக்கு மூத்த சகோதரன். நமக்கு யார் அவர்? அண்ணன். எனக்கு அண்ணன்லாம் யாரும் கூட எல்லாம் பிறக்கலை, அதனால் அண்ணன்னு சொல்லும் போதே எனக்கு அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும். அவர் நம்முடைய வாழ்க்கையின் துணையாளர், கடைசி வரைக்கும் நம்ம கூட வரப்போகிற தேவன். அவர் நம்மளை விட்டு ஒரு நாள் கூட என்ன செய்ய மாட்டார், விலக மாட்டார். அவர்கிட்ட போய் கொஞ்சம் நேரம் உட்கார்றதை விட்டுட்டு சீட்டு கட்டை எடுத்துகிட்டு உட்கார்றது, கேம்ஸ் விளாட்றது, அந்த கேமு இந்த கேமு, பாவ சந்தோஷம் வேணாம். நம்ம நேரத்தை திருடுற அந்த சந்தோஷம் வேணாம். நம்ம மைண்டில் அப்படியே ஸ்டோர் ஆகிற அந்த சந்தோஷம் வேணாம். சினிமா, சீரியலு, அது இது, இதெல்லாம் வீண் மாயைகள். இதெல்லாத்தையும் ஒரு ஓரத்தில் மூட்டை கட்டி வச்சுட்டு, ஆண்டவரே இயேசுவே என்மேல் இரக்கமாயிரும். கிருபை தாங்க நம்மளை திருப்தியாக்கும். நம்ம வாழ்க்கையில் இதை கொடுங்க, அப்படி அதை கொடுங்க, இதெல்லாம் நம்ம ஈஸியாக வாங்கிக்கலாம். ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுப்பார். நம்ம என்ன கேட்டாலும், ஆண்டவரே பசிக்குதுன்னா சாப்பாடு கொடுப்பார், ஆண்டவரே நல்ல ட்ரெஸ்ஸு கொடுங்க போனால் நல்ல ட்ரெஸ்ஸு கொடுப்பார், ஆண்டவரே இப்படி பிரச்சனையாக இருக்குது கொஞ்சம் பணம் வேணுமா, எப்படியாவது ஆண்டவர் சந்திப்பார், எல்லாத்தையும் செய்வார். ஆனால் இருதயத்தில் ஒரு பெரிய நிறைவு, ஒரு திருப்தி, இது வேணும்னா அவர் கிருபையில் நம்ம பலப்படணும். அல்லேலூயா. கிருபையில் பலப்படணும். கஷ்டமானதை ஏதாவது செய்ய சொன்னார் ஆண்டவர், கஷ்டமானதை செய்ய சொன்னால் செஞ்சுருவாங்க எல்லாரும். ஒரு மாதம் அமாவாசை அன்னைக்கு நீங்கள் இருந்து ஒரு 500 கிலோமீட்ரு போயிட்டு அங்கே ஒரு மரம் இருக்கும், அதை போய் 2 சுற்று சுற்றிட்டு
வந்துருன்னா தவறாமல் போவாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நீ எங்கேயும் போக வேணாம்ப்பா, எதையும் செய்ய வேணாம்ப்பா, உட்காருன்றாரு ஆண்டவர். என்ன சொல்கிறாரு? உட்கார், உட்கார், உட்காந்து என்கிட்ட பேசு. அல்லேலூயா. உட்காந்து நம்ம பிரச்சனைகளை அவர்கிட்ட பேசுவோம், நம்ம தேவைகளை அவர்கிட்ட சொல்லுவோம். ஆண்டவரே என்னை கொண்டு என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறீர். அல்லேலூயா. நான் உங்களுக்கு என்ன செய்யணும் ஆண்டவரே. ஒரு லிமிட்டுக்கு போக மேலே போக 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 அந்த உறவு ரொம்ப அருமையான உறவாக இருக்கும். அல்லேலூயா. ரொம்ப எப்படி இருக்கும்? அவருக்கு பசி உண்டாயிற்று அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும், இருக்கா இல்லையா? எந்த இடத்துல வரும்? அத்தி மரத்திட்ட போங்க. அந்த பசி உண்டாயிற்றுன்ற வார்த்தையை படிக்கும்போதே அழுகையா வரும். ஏன்பா நேரத்துக்கு எங்களுக்கு சோறு கொடுக்குறீங்களே, உங்களுக்கு பசி வந்து ஒரு மரத்துக்கிட்ட போய் பழம் தேடி கிடைக்கலன்ற அந்த சூழ்நிலையை நீங்கள் யாருக்காக சந்திச்சிங்க? எங்களுக்காக சந்திச்சிங்களா? பசி வந்துச்சாப்பா, ஐயோ நான் இல்லையே அப்போ, இப்படிலாம் பேசுவேன். நான் இருந்திருந்தா எஸ்ப்பா ஒரு நேரம் உங்களுக்கு சாப்பாடு கூட ஆக்கி கொடுத்துருப்பேனே, அப்போ நான் பிறந்திருக்கலாமே. மார்த்தாள் மரியாள் நாட்களில் நான் பிறந்திருந்தேன்னா கண்டிப்பாக ஒரு நாளாவது உங்களுக்கு கூப்பிட்டு நான் என்ன செஞ்சுருப்பேன்? சாப்பாடு கொடுத்தேன். பசிச்சிச்சாப்பா உங்களுக்கு எப்படிப்பா இருந்துச்சு? அன்றைக்கி மட்டும்தான் பசிச்சிச்சா? எத்தனை நாள் பசிச்சிச்சு? நீ எத்தனை நாள் நீங்கள் சாப்பிடாமல் இருந்தீங்க? எத்தனை நாள் தூங்காமல் இருந்தீங்க? அல்லேலூயா. அவர் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் நடந்தாருன்றப்ப அப்படியே அந்த காலை பிடிச்சி அமுக்கி விடணும் போல இருக்கும். ஐயோ அந்த கால் எப்படி வலிச்சிருக்கும், எப்படி அலைஞ்சு திரிஞ்சார். காட்டி கொடுக்கப்படும் போது அவர் இருதயம் எவ்வளோ வலிச்சிருக்கும். சிநேகிதனேன்னாரே, நான் மட்டும் இருந்திருந்தேன் அந்த யூதாசை ஓங்கி ஒரு குத்திருப்பேன் ஆண்டவரே, எப்படி உங்களை பண்ணிட்டேன் ஆண்டவரே. இதுதாங்க உறவு. அவரோட பேசி பழகுங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். உலகத்தில் உள்ளவங்கள்ட்ட பேசுங்க, நான் வேணான்னு சொல்லலை. ஆனால் உங்களுடைய உணர்ச்சிகளின் பிறப்பிடம், உங்கள் உணர்ச்சிகளின் கடைசி போய் சேர்ற இடம் எல்லாமே இயேசுவாக தான் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரோட நல்லா நீங்கள் பழக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதை விட சந்தோஷம் நமக்கு வேற என்ன இருக்குது? இயேசு கண்ணீர் விட்டார் அப்படின்றத படிக்கும்போது அந்த இடத்துலையே இருக்கும். அப்படியே அந்த வசனத்தை பார்த்துக்கிட்டே இயேசு கண்ணீர் விட்டார் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சொட்டு 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 சொட்டா கண்ணீர் வரும் கண்ணில் இருந்து. அல்லேலூயா. கண்ணீர் விட்டீங்களாப்பா? அப்படியா? அவங்க மார்த்தாள் மரியாள் அழுகிறத பார்த்து நீங்கள் அழுதிங்களா? அவ்வளோ ஒரு உங்கள் இருதயம் அவ்வளோ மென்மையான இருதயமா? அல்லேலூயா. எவ்வளோ ஒரு நல்ல தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். அவரோட உறவு, அவரோட ஐக்கியம், அவரை விட வேற என்னங்க இருக்குது? என்னந்த மாயை, என்னந்த மாயையான உலகம், மாயையான காரியம், அழிஞ்சு போகக்கூடிய விளையாட்டு, அழிஞ்சு போகக்கூடிய நண்பர்கள், இதெல்லாம் இல்லை. ஆண்டவர் நம்மளை சந்தோஷமாக இருக்கதா சொல்கிறார். நம்மளை வந்து நீ அப்படியே எல்லாத்தையும் இழந்துடணும், நீ உப்பு சாப்பிடக்கூடாது, நீ காரம் சாப்பிடக்கூடாது, நீ புளிப்பு சாப்பிடக்கூடாது, ஒன்றுமே சாப்பிடக்கூடாது, உன்னுடைய உணர்வுகளை எல்லாம் நீ கட்டுப்படுத்தணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இந்த ட்ரெஸ்ஸு தான் போடணும், நகை போடக்கூடாது, இதை செய்யக்கூடாது, அதை எதுவுமே அவர் ஒரு துறவி மாதிரி வாழ்ன்னு சொல்லலை ஆண்டவர். அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்க சொல்கிறாரு. நாம் அனுபவிக்க வேண்டிய சகல நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் தருகிற ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. நாம் இந்த உலகத்தில் என்னெல்லாம் நன்மை அனுபவிக்கணுமோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை, நிறைவாய் கொடுக்கிற தேவன் தான் நம்ம ஆண்டவர். ஆனால் நாம் எந்த நன்மைகளும் பின்னாடி போகாமல் இயேசுவின் பின்னாடி போனால் அதெல்லாம் நம்மளை தேடி வரும். அல்லேலூயா. நன்மைகள் நம்ம என்ன செய்யும்? தேடி வரும். தேவ கிருபையில் பலப்படுங்க, வீண் மாயையை விட்டுருங்க. இன்னைக்கு பைபிள் ஸ்டடியில் சொன்னேன் ஒரு சகோதரனை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து நம்ம பார்த்தோம். நியாய தீர்ப்பின் நிலைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பைபிள் ஸ்டடியில் பார்த்தோம். முந்திக்கொள்கிற பாவம், முந்திக்கொள்கிற பாவத்தினுடைய நியாய தீர்ப்பு, பின்தொடருகிற பாவத்தினுடைய நியாய தீர்ப்பு, தேசங்களின் மேல் வருகிற நியாய தீர்ப்பு, பட்டணங்களின், அப்படி பார்க்கும்போது பின்தொடருகிற பாவத்தினால் வருகிற நியாய தீர்ப்பை குறித்து பார்த்தோம். அதில் ஒரு சகோதரனை குறித்து சொன்னோம். ரட்சிக்கப்பட்ட சகோதரன் துன்மார்க்கமாக வாழ்ந்ததுனால அவருடைய வாழ்க்கையில் நியாய தீர்ப்பு எப்படி அவர் இந்த பூமியிலே அனுபவித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதெல்லாம் வேணாம், இயேசுவை பிடிச்சிக்குவோம். ஆண்டவரே உங்கள் பாதம் ஒன்று எனக்கு போதும், உங்கள் கிருபையில் நான் பலப்படுறேன் ஆண்டவரே, உங்கள் கிருபையில் நான் பலப்படுறேன். இன்னும் இந்த உலகத்தின் வேஷம் என்ன செய்கிறது? கடந்து போகிறது. எங்கள் பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார்,
ஒரு நாள் காலையில் விடிஞ்சிச்சுன்னா எவ்வளவோ சொல்லலாம். அந்த நாள், இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆமாம், இந்த நாள்லையாவது நான் ஆண்டவரே சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை நான் செய்யணும் ஆண்டவரே. இந்த நாளில் வேதனை உண்டாக்குற பாதையில் நான் போயிடக்கூடாது ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நாம் இயேசுவை சந்திக்கிறதற்கான இடைவெளி குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் இயேசுவை நாம் என்ன செய்யணும்? சந்திக்கணும். அப்போ இப்போ நமக்கு உள்ளவங்க யாரும் நம்ம கூட வந்து நிற்க மாட்டாங்க. நமக்கு வந்து யார் சப்போர்ட்டும் நமக்கு அங்கே செல்லாது. புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்ற வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. ஜீவ புஸ்தகம் என்ற புஸ்தகம் திறக்கப்பட்டால் அதில் என்ன இருக்கும்? ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தரோடு ஐக்கியம் கொண்டவங்களோட பேர் அதில் இருக்கும். அதான் அது இருக்குது. அப்புறம் என்ன? வேறொரு புஸ்தகம், தியான புஸ்தகம் அதில் எழுதியிருக்கும். ஞாபக புஸ்தகத்தில் என்ன எழுதியிருக்கோம்? எத்தனை தடவை அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்கள், எத்தனை தடவை அவர் நாமத்தை தியானிச்சோமோ அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கும். இன்னும் புஸ்தகங்கள் இருக்கு. அந்த புஸ்தகங்களில் மனிதர்களுடைய அந்தரங்கங்கள் எழுதியிருக்கும். மனிதர்களுடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கிற ஒரு நாள் வரும். அந்த நாளில் ஒரு புஸ்தகம் திறக்கும். அந்த புஸ்தகத்தில் அந்தரங்கத்தில் நாம் செய்த காரியங்கள், யாருக்கு தெரியாமல் செய்த காரியங்கள், யாருக்கும் தெரியாது, பாஸ்டருக்கு தெரியாது, இவங்க அம்மாவுக்கு தெரியாது, அப்பாவுக்கு தெரியாதுன்னு செஞ்சா அந்தரங்கங்களை, மனிதர்களுடைய அந்தரங்கங்களை குறித்து அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கிற நாள் ஒன்று வரும். சகல எண்ணங்களையும் செய்கைகளையும் நியாயம் தீர்க்கிற நாள் ஒன்று வரும். எண்ணத்தை கூட அன்னைக்கு அந்த புஸ்தகம் திறக்கப்படும் போது நான் சிந்தனையில் என்ன சிந்திச்சனோ அது அப்படியே காட்சி வடிவில் வரும். யாரையாவது ஒருத்தரை நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் எதுக்கு இருக்குது, இதெல்லாம் போய் சேர மாட்டேங்குது அப்படின்னு நினச்சேன்னா அந்த புஸ்தகம் திறக்கப்படும் போது காட்சி வடிவில் வரும். அவங்கள நான் என்ன செய்கிற மாதிரி, கொலை செய்கிற மாதிரி வரும். எண்ணம், பெருமையான எண்ணம், பொறாமையான எண்ணம், அசுத்தங்களால் நிறைந்த எண்ணங்கள். அதனால தான் அப்பக்கப்போ மன்னிப்பு கேட்டுறணும். அப்பக்கப்போ இயேசுவே என்னை மன்னிச்சிருங்க. கிருபையில் பலப்படணும்னா பாவம் நம்மளை என்ன செய்யாது, மேற்கொள்ளவே மாட்டாது. நீங்கள் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது. அப்பக்கப்ப டெய்லி 2 நேரம் செக் பண்ணுங்களேன். டெய்லி 2 நேரம் செக் பண்ணுங்க. காலையில் எந்திரிக்கிறீங்களா, ஒரு 11 மணிக்கு 12 மணிக்கு, இல்லைன்னா காலை சாப்பாடு, இல்லைன்னா 3 நேரம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு மாத்திரை, பின்னாடி ஒரு மாத்திரை மதி. சாப்பிடும்போது தட்டில் சாப்பாடை வச்சுக்கிட்டு செக் பண்ணிக்கங்க. ஆண்டவரே, நான் காலையிலேருந்து இப்போ மதியானம் சாப்பாடு சாப்பிட போகிறேன், யாரையாவது கோவப்படுத்தினா, யாரையாவது வருத்தப்படுத்தினா, இல்லை உங்களை ஏதாவது சங்கடப்படுத்திட்டேனா, சாட்சிக்கேடாக நடந்துட்டேனா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்கப்பான்ட்டு ஒரு தடவை ஒரு சின்ன செக்கப்பு. போய் சுகர் செக் பண்ணுறோம்ல, பிபி செக் பண்ணுறோம்ல, பாடி செக்கப் பண்ணுறோம்ல, இதெல்லாம் செக்கப் பண்ணுற மாதிரி ஒரு 2 நேரம், ஏதோ ஒரு 2 சாப்பாட்டு நேரத்தை எடுத்துக்கோங்க. அந்த நேரத்தில் இல்லையா, நைட்டு படுக்க போகிற நேரத்தில் பென்னிகின்லாம் ஒரு புக்கே வச்சுருப்பாராம். ராத்திரி படுக்கும்போது ஒரு பக்கம் ஃபுல்லாக இன்றைக்கி நான் எப்படி இருந்தேன், நான் எப்படி இருந்திருக்கணும் அப்படின்றத எழுதி வச்சுட்டு படுப்பாராம். காலையில் எந்திரிச்சு புதிய மனுஷனாக நான் எந்திரிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய கிருபையில் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்கலாம். சங்கீதம் 104:13. உம்முடைய கிரியைகளின் பலனாலே பூமி திருப்தியா இருக்கிறது. கடைசியா ஒரு காரியத்தை பார்க்கிறோம், ஆண்டவருடைய கிரியை நம்மை திருப்தியாக்கும். அல்லேலூயா. கிரியைனா என்னது? செயல். உம்முடைய செயல்களினாலே என்ன செய்றீங்க? மகிழ்ச்சி ஆக்குறீங்க ஆண்டவரே. அல்லேலூயா. உம்முடைய கிரியைகள் என்னை திருப்தியாக்கும் ஆண்டவரே. நீங்கள் நான் திருப்தியாக வாழணுன்றக்காக ஏதாவது ஒன்று செய்வீங்க ஆண்டவரே, எனக்கு தெரியும் ஆண்டவரே. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. அவருடைய செய்கைகள் நம்ம என்ன செய்யுமா? திருப்தியாக்கும். ஒரு எலக்ட்ரீஷியனோட செய்கை எப்படி இருக்கும்? நல்லா ஃபேனு லைட்டெல்லாம் ஓடுற மாதிரி நல்லா ஒரு கொத்தனாருடைய செய்கை எப்படி இருக்கும்? அழகாக கட்டடத்தை கட்டியிருப்பார். கர்த்தருடைய செய்கை எப்படிங்க இருக்கும்? ஒரு டெய்லருடைய செய்கை, ஒரு டெய்லரை பார்த்து சொல்கிறோம், உங்கள் கிரியைகளினால் நீங்கள் என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க ரொம்ப நல்லா நமக்கு ட்ரெஸ்ஸு தச்சு கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. இயேசு அவருடைய கிரியைகள் என்ன தெரியுமா? வியாதியாக இருக்கிறவங்களுக்கு சுகம் கொடுக்கறது அவருடைய கிரியை. அல்லேலூயா.
ஒருத்தருக்கு டிபியும் சுகரும் சேர்ந்து வந்துச்சு. டிபியும் சுகரும், டிபிக்கு மருந்து எடுத்துக்கிட்டோம்னா சுகர் ஏறும், சுகருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணால் டிபி என்ன செய்யும்? ரெண்டும் படுத்த படுக்கையாக இருந்தார். அவர் பேர் தன்ராஜ். அப்படியே எலும்பு தோலுமாக கிடந்தார். கர்த்தர்கிட்ட அவ்வளோதாங்க, நல்ல மரணம் வரணும்னு ஜெபிச்சுக்கங்க. என்ன வரணுமா? நல்ல இந்த மரணம்லாம் நம்ம யாரையும் சொல்லவே கூடாது. நல்ல மரணம் வரணும் ஜெபம் பண்ணிக்கங்க, பரிசுத்தப்படுத்தி ஜெபம் பண்ணிக்கங்க. இந்த வேலையே இருக்கக்கூடாது. நல்ல மரணம் வரணும் ஜெபிச்சுக்கங்க. ஏங்க நல்ல மரணம் வரணும்? நல்ல வாழ்க்கையை கர்த்தர் கொடுப்பார். அவர் அவ்வளவு மோசமாக சபையே சேர்ந்து அவருக்காக ஜெபிச்சோம். கர்த்தர் அவருடைய கிரியைகளினால் அவரை திருப்தியாக்கினார். அல்லேலூயா. ஆண்டவர் கிரியை செஞ்சு அந்த டிபி அந்த சுகர்லேருந்து கர்த்தர் அவரை தூக்கி எடுத்து நல்ல வலிமை உள்ள இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கிறார். நான் அவருக்கு நல்ல மரணம் வரணும்னு ஜெபிக்க சொல்லி 25 வருஷம் ஆகுது. 25 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் சொன்னாங்க அவருக்கு நல்ல மரணம் வரணும். இயேசு நல்ல மரணத்தை கொடுக்கிறவர் மட்டுமல்ல, நல்ல வாழ்க்கையை கொடுக்கிறவர். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை வாழ வைக்கிற தேவன். நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கையை அறிவிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இதை நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கும் போது அவர் கிரியைகளினால் நம்மை திருப்தியாக, நம்ம கிரியை ஒன்றும் இல்லை, டாக்டரோட கிரியை ஒன்றும் இல்லை. நம்ம இன்னைக்கெல்லாம் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும். நம்ம பலத்துக்கு மிஞ்சின காரியங்களை கர்த்தரால செய்ய முடியும். நம்ம பராக்கிரமத்துக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கர்த்தரால செய்ய முடியும். டாக்டர் சொல்றதுக்கு நேர ஆப்போசிட்டா ஆண்டவரால கிரியை செய்ய முடியும். உண்டாக்குனது அவரு. ரிப்பேர் ஆச்சுன்னா ரிப்பேர் பண்றதுடைய வல்லமை யாருக்கு தான் இருக்குது? அவர் செய்வார். சர்வீஸ் சென்டரில் போய் மட்டும் காரை கரெக்டாக விடுவோமா இல்லையா? தெருவில் போகிற யார்ட்டையாச்சும் கொண்டு போய் காரை கொடுத்துருந்தா என் கார் ரிப்பேராக இருக்குது, சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவோமா? என்னங்க, அதிகபட்சம் போனால் ஒரு 10 லட்ச ரூபா கூட இல்லை. அந்த காரை கொண்டுட்டு போய் யார்கிட்ட கொடுக்கணுமா? அதுலேயும் நம்ம பாஸ்டர் அதுல எல்லாம் ரொம்ப பயங்கரம். ஒரு 2 வீலரை கொண்டுட்டு போய் கொடுக்கறதுனாலும் ஐயோ இவங்கிட்ட கொடுக்கக்கூடாது, அச்சோ அவங்ககிட்ட கொடுக்கக்கூடாது, இதை சரி பண்ண மாட்டாங்க, அது ரிப்பேர் ஆயிரும். ஒரு 2 வீலர் அதிகபட்சம் போனால் அதனுடைய மதிப்பு எவ்வளவு? ஒரு 60,000 70,000 தான் இருக்கும். பழசாயிருச்சு இல்லை? அதையே கண்டவங்ககிட்டையும் போய் கொடுத்தா வண்டியை கெடுத்துருவாங்களாம். அல்லேலூயா. நம்முடைய சரீரத்தை இயேசுகிட்ட கொடுப்போம், அவர் ஆசீர்வதிப்பார். அவருடைய கிரியைகளினால் கர்த்தர் நம்மை திருப்தி ஆக்குவார். அல்லேலூயா. நான் அதுக்காக டாக்டர்கிட்ட போவேனான்னு சொல்லலை. டாக்டருக்கே டாக்டர் நம்ம ஏசப்பா தான். அவருடைய கிரியைகள் நம்மை மகிழ்ச்சியாக்கும். ஒன்றுமே படிப்பே ஏறலை, ஒரு ஞானமும் இல்லை, ஒரு அறிவும் இல்லை அப்படின்னா அவர் கிரியை செய்ய ஆரம்பித்தா பேதையை ஞானியாக்குவார், பலவீனனை பலவானாய் மாற்றுவார். ஒன்னத்துக்கும் உதவாம இழுத்து பூட்டுற நிலைமையில இருக்க பிசினஸ் ஆண்டவர் ஆசீர்வதிச்சு அதை அப்படியே வளர செய்வார். பிழைப்புக்கான வழிவாசல்களை திறந்து கொடுப்பார். என்ன செய்யவேனே தெரியல. ஆண்டவர் நம்மை நடத்துகிற தேவன். அவருடைய கிரியைகள் நம்மை திருப்தியாக்கும். அவர் கிரியை செய்வார். அவர் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே தான் இருப்பார். அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் பிடியிலே அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவும் சுற்றி திரிந்த கர்த்தர். நன்மை செய்கிற ஆண்டவர் அவர். பிசாசு பிடிச்சவங்கள என்ன செய்கிறவர்? குணமாக்குறவர். ஒரு பொண்ணு இருந்துச்சு, பைத்தியம் மாதிரி இருந்துச்சு, அவ்வளோ மோசமாக இருக்கும். பாவடை பார்த்தீங்கன்னா புடவைக்கு உள்ளே கட்டுவாங்க பாருங்க, பாவடை உள் பாவடை. அந்த உள் பாவடை அந்த முட்டிக்கு கீழே வரைக்கும் கட்டியிருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்பளை பையன் சட்டையை போட்டிருக்கோம். அப்படி போட்டுக்கிட்டு தான் சுத்தம். ஒரு விவரமே இருக்காது. யாருனாலும் அண்ணே அக்கானு லூசு மாதிரி பேசும். படிப்பு கிடையாது, எதுவுமே இல்லை. அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னா அப்போதும் இது மட்டும் தான் அதுக்கு செய்ய தெரியும். பட்டு 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 கையை தட்டு முன்னாடி உட்காந்துக்கிட்டு குத்தி 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 குத்தின்னு குத்திக்கும். எரிச்சலாக வரும். பார்க்கும்போது எப்படி வரும்? அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கூட முகம் சுளிப்பாங்க. என்ன இது இந்த குதி குதிக்கு? ஒரு வசனம் சொல்ல சொன்னால் சொல்ல தெரியாது. வசனம் சொல்லுப்பா அப்படின்னா கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர்னு வசனம் உருப்படியாக சொல்ல தெரியாது. ஒரு ஜப குறிப்புக்கு ஜபம் பண்ண சொன்னால் கத்து கத்துன்னு கத்தும், சத்தமாக பண்ணும். அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் பாஸ்டர் கையில் மைக் எடுத்து ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயானே குதிக்க ஆரம்பிச்சிடும். கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி. வேறு ஒன்றுமே தெரியாது அதுக்கு. கர்த்தர் அவருடைய கிரியைகளினால அந்த பிள்ளைய எப்படி மகிழ்ச்சி ஆக்கினார் தெரியுமா? அந்த பிள்ளைக்கு நல்ல ஞானமுள்ள கர்த்தருக்கு பயந்த ஒரு பையனை
கணவனாக கொடுத்தார். அல்லேலூயா. அது நம்மளுடைய 2வது திருமணம், நம்ம நடத்தி வச்ச திருமணத்தில். அல்லேலூயா. ஒன்றுமே தெரியாது அந்த பிள்ளைக்கு. ஐயோ, இவன் கூட இந்த பிள்ளை எப்படி கொடுப்பேன், அவன் பயங்கர பிரில்லியன்ட். அவன் திருமணம் நடந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் அவர்கள் இருவரையும் ஆசீர்வதித்து நடத்துகிறார். அல்லேலூயா. அன்னைக்கு பார்த்தப்ப சொன்னா, எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கும். நாகமங்கலமா பாத்திமா நகரில் 2 பிளாட் வாங்கியிருக்கோம், வீடு கட்ட போகிறோம். அல்லேலூயா. உன் ஒய்ஃப் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குதுக்கா. அல்லேலூயா. நல்ல மனைவியை எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க, நல்ல பொண்ணை எங்களுக்கு என்ன செஞ்சு வச்சிங்க? கல்யாணம் பண்ணி வச்சிங்க. உங்களை நான் என்ன செய்ய மாட்டேன், மறக்க மாட்டேன். அதுவா நல்ல பொண்ணு? ஒன்றுமே தெரியாது, சமைக்க தெரியாது, குழம்பு வைக்க தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் ஒன்னே ஒன்று தெரியும், ஏசப்பா 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 ஏசப்பா. அல்லேலூயா. அவருடைய கிரியைகளினால் அவர் நம்மை திருப்தி ஆக்குகிறவர். இயேசுன்ற நாமம் தெரிஞ்சா போதும், ஆண்டவருடைய அன்பை பற்றி ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா போதும். பெரிய அறிவு ஒன்றும் தேவையில்ல, பெரிய அந்தஸ்து ஒன்றும் தேவையில்ல. அவர் உயர்த்த வல்லமை உள்ளதாக இருக்கிறார். சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவனை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரே போய் நில்லுங்களேன், போய் நின்றப்பா, உங்கள் கிரியைகளினால என்னை திருப்தி ஆக்குங்கப்பா. நான் எவ்வளோ கிரியை செஞ்சாலும் என் பிள்ளை சரியான வழிக்கு வரமாட்டேங்குது ஆண்டவரே. நான் எவ்வளோ கிரியை செஞ்சாலும் கீழ்ப்படிய மாட்டேங்குது ஆண்டவரே. ஆனால் நீங்கள் கிரியை செஞ்சால் எனக்கு திருப்தி வரும்ல. நான் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் இந்த வேலையில் எனக்கு ஒரு பெரிய லாபம் வரமாட்டுது ஆண்டவரே. நான் எவ்வளோ பிரயாசப்பட்டாலும் இதில் என்னால் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியல. ஆனால் நீங்கள் கிரியை செய்யுங்க ஆண்டவரே. உங்கள் கிரியை என்னை திருப்தி ஆக்குன்னு சொல்கிறீங்கல்ல, உங்கள் கிரியைகளால் என்னை திருப்தி ஆக்குங்க, உங்கள் கிரியைகள்னால என்னை மகிழ்ச்சி ஆக்குங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள்னு சொன்ன ஆண்டவர் நம்மை திருப்திப்படுத்துறதுக்காக அவர் எதையும் செய்வார். அல்லேலூயா. நாம திருப்தியாக வாழணுன்றக்காக அவர் என்ன வேணாலும் செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்ன்ற வசனம் இருக்கு. நான் அந்த வசனத்தை கர்த்தர் எனக்காக எதை வேணாலும் செய்வார்னு சொல்லுவேன். அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக எதை வேணாலும் செய்வார். கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும்னா யாரை வேணாலும் தூங்க வைப்பார். கர்த்தர் அவர்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும்னா தூங்கிட்டு இருக்க யாரை வேணாலும் எழுப்பி விடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. யாரை தூங்க வச்சாரு? யாரை தூங்க வச்சாரு? யோசேப்பு கர்த்தர் சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டார். யாரை தூங்க வச்சாரு? அந்த ராஜாவை தூங்க வச்சு ஒரு கனவு தப்பி கனவை கொடுத்து, கனவுக்கு அர்த்தம் தெரியாமல் குழம்பி போய் அதுக்கப்புறம் கூப்பிடு யோசேப்பை சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வந்து 2ஆம் அதிபதியாய் உயர்த்தணும்னு அவர் முடிவு பண்ணிட்டா மோடியை கூட தூங்க விட மாட்டார். எந்திரி, என்ன தூக்கம்? அல்லேலூயா. இல்லைன்னா தூங்க வச்சிருவார். தூங்கு, நீ தூங்கினேன்னா தான் உனக்கு கனவு வரும். என்ன வரும்? ஆண்டவர் யாரை பார்த்து சொல்லியிருப்பாரு? பார்வனை பார்த்து, டே பார்வன் நல்லா தூங்குடா, நீ தூங்கினாதான்டா கனவு வரும். நீ கனவு கண்டேனா தான்டா யோசேப்பு வந்து என்ன பண்ண முடியும் அந்த கனவுக்கு? அல்லேலூயா. யார் மறந்து போனது யோசேப்ப? பானை பாத்திரக்காரன் மறந்துட்டான். 2 வருஷம் மறந்துட்டான். யாராவது நம்மளை மறந்தா ரொம்ப சந்தோஷப்படுங்க. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். மறந்து போனவங்களே நீங்க நினைச்சிட்டு இருக்க கூடாது. எவ்வளவு ஒரு கொடுமை பாருங்க. நம்மளை நினைச்சுக்கிட்டே இருக்கேன்றாரு, அவரை நினைக்க மாட்டோம். அவர் சொல்றாரு, மகனே நான் உன்மேல் நினைவாய் இருக்கிறேன். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். நான் உன்னை நினைத்திருக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்க. நமக்கு என்ன ஆண்டவரே, நீங்க நினைக்கிறது நினைக்காத அப்புறம் இருக்கட்டும். அவன் ஏன் என்ன மறந்தான்? அவன் என்ன மறந்துட்டானே, அவன் மறந்தாதான்ப்பா நான் உன்னை நினைக்க முடியும். நான் தான் அவனை மறக்க வச்சேன். அல்லேலூயா. யோசேப்பை உயர்த்த வேண்டுமானால் பார்வோனை தூங்க வைத்தார் ஆண்டவர். மொர்தெகாயை உயர்த்த வேண்டுமானால் அகாஸ்வேருவை எழுப்பி விட்டார் ஆண்டவர். எந்திரி, என்ன தூக்கம்? மொர்தெகாய்க்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யாம உனக்கு தூக்கமா? ஆண்டவர் நினைச்சார்னா ஸ்டாலினை கூட எழுப்பி விடுவார். எந்திரிப்பா, எந்திரி ஸ்டாலின், எந்திரி. என் பிள்ளைங்களுக்கு என்ன இல்லை, இந்த ஒரு காரியத்தில் ஒரு நன்மை வேணும், நீ எந்திரிச்சு ஒரு சட்டத்தை போடியா ராத்திரியா. அல்லேலூயா. கர்த்தர் நமக்காக எதையும் செய்வார். அல்லேலூயா. தேவனுடைய ஜனங்களை கர்த்தர் உயர்த்தணும்னு நினைச்சாருன்னா
தூங்கிக்கிட்டு இருக்கிறவனை எழுப்பி விட்டு எந்திரிச்சு உட்கார், எந்திரி எந்திரி, நடபடிகள் புத்தகத்தை எடுத்து வாசின்னுவார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு அற்புதம் செய்யணும்னு நினச்சா முழிச்சுக்கிட்டு இருக்கிறவனை தூங்கு தூங்கி கனவு காணுன்னு சொல்லுவார். அல்லேலூயா. எனக்காக நான் ஸ்தோத்திரம் பண்ணும்போதெல்லாம் இப்படி சொல்லுவேன், எனக்காக யாரையாவது தூங்க வைக்கிற ஆண்டவரே, எனக்காக யாரையாவது எழுப்பி விடுகிற ஆண்டவரே. அல்லேலூயா. எனக்காக கர்த்தர் எதையும் செய்வார். எனக்கு செய்வார்னா உங்களுக்கும் என்ன செய்வார்? செய்வார். என்ன வேணாலும் செய்வார். ஒரு குடும்பத்தில் அவ்வளோ கடன் பிரச்சனை, கொஞ்சம் சொற்ப நிலந்தான் இருந்துச்சு. இந்த நிலத்தை விற்று ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு இருந்துச்சு. அந்த நேரத்தில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஜெயலலிதாவை எழுப்பி விட்டார் ஆண்டவர். எந்திரிமா, எந்திரிச்சு எண்ணத்தை போட்டு விடு. ஆமா, இடத்தோட மதிப்பெல்லாம் சல்லு பரு சர சரன்னு ஏற்றி விட்டுருச்சு. ஒரே நாளில் அடுத்த நாள் பேப்பரில் பார்த்தீங்கன்னா நிலத்தோட மதிப்பெல்லாம் உயர்ந்துருச்சு. இவங்க கிட்ட இருக்க நிலத்தை எல்லாத்தையும் விற்றா கூட கடன் அடைக்க முடியாதுன்னு இருந்துச்சு. பாதி இடத்த வச்சுக்கிட்டு பாதியை விற்று கடன் அடைச்சிட்டு மீதியில் கர்த்தர் கிருபையில் இன்னைக்கு பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. ஆண்டவர் எதையும் செய்வார், எதையும் செய்வார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவருடைய கிரியைகளை நம்பி இருக்கணும். ஆண்டவரே, உம்முடைய கிரியைகளால் என்னை திருப்தி ஆக்குங்க. உங்கள் கிருபையில் நான் பலப்படணும். ஆண்டவரே, சூழ்நிலையை பார்க்காதீங்க. சூழ்நிலை அப்படி தான் தெரியும். சூழ்நிலையை பார்த்தா நமக்கு ஒன்றுமே நடக்காத மாதிரி தெரியும், ஒன்றுமே கிடைக்காத மாதிரி தெரியும். ஏன் எனக்கு அப்படின்னு ஒரு சுய பரிதாபம் உங்களுக்கு வரவே கூடாது. சுய பரிதாபம் யார் மேலே வேணாலும் பரிதாபப்படுங்க, உங்கள் மேலே நீங்களே பரிதாபப்படாதீங்க. எனக்கு ஏன் இந்த நிலைமை நான்லாம் அப்படின்லாம் சுய பரிதாபம் நமக்கு வேணா வேணாம். எனக்கு என்ன குறை? நான் ராஜாதி ராஜாவோட பிள்ளை. இன்னைக்கு மாதிரியே என்னைக்கெல்லாம் நான் இருக்க மாட்டேன். என் சூழ்நிலை மாறும், என் வாழ்க்கை மாறும், என் பிஸ்னஸ் மாறும், என் பொருளாதாரம் மாறும். அல்லேலூயா. இப்படி நம்ம சொல்லி பழகணும். ஏன் யார் செஞ்ச பாவமோ எனக்கு போய் இப்படி, எனக்கு போய் அப்படி அப்படின்லாம் என்ன செய்யக்கூடாது? சுய பரிதாபம் வரக்கூடாது. நான் பாவம்னு நீங்கள் சொல்லவே, நீங்கள் பாவம்லாம் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழும்பி நின்று ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, 2 காரியங்களை பார்த்தோம். கிருபையினாலே திருப்தி ஆக்குகிறவர், கிரியைகளினாலே திருப்தி ஆக்குகிறவர். தேவ கிருபையை சார்ந்து கொள்வோம், தேவனுடைய கிரியைகளை நம்பி இருப்போம். அல்லேலூயா. உங்க கிருபையால உங்க ஜனங்களை திருப்தி ஆக்குங்கப்பா. விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புகிற தேவனே, பிள்ளைகளை நீங்க திருப்தி ஆக்குங்க. எந்த எல்லையில ஒரு திருப்தி இல்லாம இருக்காங்களோ, என்னடா வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்களோ, எத்தனை முறை என்ன வாழ்க்கை, ஏன் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்களோ, ஆண்டவரே, மாறாவின் தண்ணீரை மதுரமாக்கின தேவன் உங்க பிள்ளைங்க வாழ்க்கையை மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, ருசி இல்லாத, நிறம் இல்லாத, வாசனை இல்லாத தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின தேவனே, ருசி இல்லாத அந்த வாழ்க்கை ஆண்டவரே, கசப்பான அந்த வாழ்க்கைய ஆண்டவரே ருசியுள்ள வாழ்க்கையா மாத்துங்க. ஆண்டவரே, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். நீ என் ஜனமா இருக்கிறபடியால் நான் நன்மையினால் உன்னை திருப்தி ஆக்குவேன். நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற உன் தேவனாகிய கர்த்தர் நான். வருஷமாய் கூனியா இருந்த ஸ்திரீயை நிமிர பண்ணின தேவனே, நிமிரவே முடியாம கொஞ்சம் கூட என்னால நிமிர முடியலையேன்னு சொல்லி வருஷ கணக்கா ஆண்டவரே போராடிக்கிட்டு இருக்க போராட்டத்துக்கு இந்த மாலை வேளையில ஒரு முற்றுப்புள்ளி வைங்கப்பா, ஒரு முற்றுப்புள்ளி வைங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஒரு முடிவு வரட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் அது நல்ல முடிவா இருக்கட்டும் ஆண்டவரே. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கபடிக்கு உங்கள் மேல் நான் கொண்டு ஆண்டவர் வைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அவை தீமை கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவர்கள் என்று சொன்னீங்க. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே உம்மைத்தான் நம்பி இருக்கிறார்கள் ஐயா, உங்களை தான் நம்பி இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, அற்புதங்களை செய்யுங்க தகப்பனே, அற்புதங்களை செய்யுங்க ராஜா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திர ராஜா. இயேசுவின் நாமத்தில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே கர்த்தருடைய கிரியை ஒவ்வொரு சரீரத்திலே நடக்கட்டும் ஐயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே தேவனுடைய செயல் சரீரத்திலே நடக்கட்டும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே கர்த்தருடைய கிரியை சரீரத்திலே நடக்கட்டும்.
இயேசுவின் நாமத்தினாலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே, பொருளாதாரத்திலே உம்முடைய கிரியை வெளிப்படட்டும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே கையிட்டு செய்கிற வேலைகளில் உம்முடைய கிரியை வெளிப்படுத்தும். உங்க கிரியைகளை பார்க்க நாங்கள் ஆசையா இருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த இடத்துல சாட்சிகள் ஆண்டவரே வந்து ஆண்டவரே சொல்லி உங்களை மகிமைப்படுத்தணும். கர்த்தருடைய கிரியை நடக்கட்டும். நீங்க அப்படி செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அவருடைய கிருபையினால் உங்களை திருப்தி ஆக்குவாராக. தாவீது சொன்னார், கர்த்தாவே நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியே உடைய கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. அவர் கிருபை உங்களை திருப்தியாக்கும். ஜெபித்து நிறைவு செய்வோம். புது வருட ஆராதனையில் நான் பங்கு பெறவில்லை, நான் வரல, எனக்கு இந்த வாக்கு தத்தம், சபைக்கான பொது வாக்கு தத்தம் நான் பெற்றுக்கொள்ளேன் என்று சொல்லுகிறவர்கள் யார் இருந்தீங்கன்னா குடும்பத்துக்கு ஒன்று, நீங்கள் உங்கள் கரங்களை உயர்த்துங்களேன், உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அதுபோல் கை உயர்த்தங்களுக்கு கொடுங்க. அதுபோல் காலாண்டு நான் பெற்றுக்கொள்ளவில்லை, கேரல்ஸும் வரல, ஆராதனைக்கு வரலன்றவங்க காலாண்டு பெற்றுக்கொள்ளாதவர்கள் நீங்கள் உங்கள் கரங்களை உயர்த்துங்கள், உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். தனிப்பட்ட வாக்கு தத்தம் கவனிங்க ஒரு நிமிஷம். தனிப்பட்ட வாக்கு தத்தம், அன்னைக்கு ஆராதனைக்கு நான் வரல, எனக்கு கொடுக்கணும், நான் வேணும், எனக்கு வேண்டுறவங்க அப்படியே கரங்களை உயர்த்துங்கள், உங்களுக்கு கொடுப்பார்கள். அது வரைக்கும் இது கொடுக்குற வரைக்கும் ஒரு பாட்டு. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே அற்புதம் செஞ்சிடுங்க, அதிசயம் ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே அற்புதம் செஞ்சிடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலையொடிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலையொடிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யப்பா. நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். மாலை வேளை அவருடைய கிருபையினால் உங்களை திருப்தியாக்குவாராக. தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருக்க. ஜெபித்து நிறைவு சில தகப்பனே, இந்த மாலை வெல்லும் ஒரே மட்டும் உடைய பிரசனத்தில் நம்முடைய பிள்ளைகள் அமர்ந்து உம்மை பாடி துதித்து உம்மை ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த, உம்முடைய வார்த்தைகளை கேட்க கர்த்தர் கிருபை செய்தீர். இந்த வானமும் பூமி ஒளிந்து போனாலும் நான் சொல்லிய வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லைன்னு சொன்னீங்க. மாறாத உம்முடைய வார்த்தையினுடைய கிருபையினால் ஒவ்வொருவரையும் திருப்தியாக்கும். எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை தாங்க. குடும்பங்களை சமாதானம் உண்டாகட்டும், சுகபலன் உண்டாகட்டும், செய்கிற வேலைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். வாலிப தம்பி தங்க எல்லாம் நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே பாதுகாத்துக் கொள்ளுங்க, சிறுபிள்ளை எல்லாம் ரத்தத்துக்குள் மூடிக்கொள்ளுங்க. இதிலும் பெரிதான நன்மைகளை காண கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, என் நோய்களை எல்லாம் குணமாக்கி, என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார். கல்லுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமென். நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன். எத்தீங்கும் என்னை அணுகாது, சாத்தான் தீமை செய்ய முடியாது. தீங்கில்லை 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 தீங்கில்லை. சாத்தான் தீமை செய்ய முடியாது, எத்தீங்கும் என்னை அணுகாது. இந்த பூமியிலே சத்திய தேவனுக்குள் நான் என்னை ஆசீர்வதிக்கிறேன். இந்த பூமியிலே சத்திய தேவனுக்குள் மிஸ்பா திருச்சபை ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஆளுகையும் ஜெயமும் பாதுகாப்பும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி
உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவருடைய கிருபையினால் உங்களை திருப்தியாக்குவார். நல்ல சாட்சிகளை வருகிற நாட்டிலே நீங்கள் சொல்லுவீர்கள். ஆமென்.